அந்த டைம்ல அப்படி ரியாக்ட் ஆனோம்னா ஒரு சில வார்த்தைகள் அந்த காருக்குள்ள நிறைய பேச்சுக்கள் வந்து இருந்தது. அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போகும்ன்றதுக்கு ஃபீல் சாரி சாரி சாரி. நம்ம ஒரு சிஸ்டரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா நான் காயப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன். அதை வந்து என் ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி நீ போட்டு உடைக்கும் போது where did all the trust go? எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இல்லையா திவ்யாக்கு அகைன்ஸ்டா அதை மாத்துறதுக்கு. சாண்ட்ரா, உங்களோடையும் கமருதீனோட உறவை பத்தி கொச்சைப்படுத்தாம இருந்திருந்தாலும் நீங்க வந்து அந்த மாதிரி பண்றதை தவிர்த்திருப்பீங்களா? அந்த மொமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த இடத்தை நம்ம யூஸ் பண்ணா பார்வை வந்துட்டு செஞ்சு விட்டுறலாம் நினைச்சாங்கன்றீங்களா? அன்னைக்கு நைட் ஃபுல்லா பார்வதி வந்து அமைதி காத்தது எதுக்கு? பார்வதி பயந்துட்டாங்களா? இவங்க பேசுறதுக்குலாம் நம்ம திரும்ப திரும்ப பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். நான் என்னைக்குமே இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வெளியில போனாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினைப்பேன். இட் வாஸ் a very டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அந்த காருக்குள்ள. அங்க வந்து அரோரா, சுபி அண்ட் திவ்யா இவங்க 3 பேரும் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா, பாரு எதுவுமே பேச வேண்டாம், இவர்களிடமெல்லாம் பேச வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னா வேணும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. எனக்கு இன்னமும் வந்து இந்த இடத்துல அந்த பல்ஜ் இருக்கு. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில என்னுடைய முகத்தை நான் வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்றது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. வெளியில வந்த உடனே நான் அந்த வீடியோ பார்க்கும்போது என்னைய உடைச்ச மாதிரி இருந்தது. பாருக்கு எந்த அடிபட்டாலும் சரி, பாரு வந்து அங்க செத்து கிடந்தாலும் சரி, அத வந்து நீங்க கடந்து போயிடுறீங்க. அதே விஷயம் சாண்ட்ராக்கு நடக்கும்போது எல்லாம் ஊரே வந்து நின்னுச்சுல்ல.